ஆரம்பிச்சாச்சு இப்போவே. உள்ளே கூட போகல, இன்னும் ஒரு லாட்டு கூட உள்ள இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே காரம் மட்டும் தான். அதே சிக்கனும் போட்டி சொல்லியிருக்காரு. கொண்டு வரணும். தோசை ரெண்டு பேருமா பாருங்க நீங்களே. 3D கோஸ்ட் ஹவுஸ் சாத்தனின் வீடு. பீஃப் டப்பா கேட்டோன்னே வந்துச்சு. ஆனால் காசு கேட்டோன்னே வராது என்ன. நீ பொறுமையாவே இங்கே வந்துட்டு வா. அட பாவீங்களா, கொஞ்சம் லேட் ஆனால் எல்லாமே காலி பண்ணுறாங்களே. சூப்பராக இருக்கு. அவங்க வந்து அடியேன்னு அடிக்கிறாங்க, ஆனால் கண்ணா கிளாஸ் உடையவே இல்லை. ஆனால் அவங்க கீழே இருக்க தகரம் வந்து சொட்டையாயிடுச்சு. ஆனால் ஆமாம், தகரமே சொட்டையாகி போச்சு. கூட ரோட்டி சிக்கன் கிரேவி. ஓகே தேங்க்ஸ் சார். கடைசி ஆம்லெட். அப்போ இவ்வளோ சாப்பிட்டது கடைசி இல்லை, முதல் ஒரு கல் தோசை வேறு, ஒரு ஆம்லெட் வேறு. அது பத்திரமா சாப்பிட்றேன். இவ்வளோ சாப்பிட்டு வரையும் ஆம்லெட் பத்து தான். எல்லாம் நல்லா இருக்கு. ஊர்லயே இருக்கிற பொருட்காட்சி டிக்கெட், என்ட்ரன்ஸ் டிக்கெட் கூட ஃப்ரீ எங்க ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க. எனக்கு அக்காவுக்கு மட்டும் ஸ்கூல்லேயே என்ட்ரி டிக்கெட் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. நம்ம ஊர்லயே இருக்கு, வாங்க போய் பார்ப்போம். இங்க நிறைய கேம்ஸ் இருக்கு, நீங்களே பாருங்க. 3D பேய் வீடு, ஜம்பிங் பலூன், பார்த்ததே இல்லையா? வாட்டர் போட். ஆல்ரெடி பிளாக் தண்டரை பார்த்துட்டான், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம்ல பார்த்துட்டான், அப்புறம் பிஜேபியில் பார்த்துட்டான். அப்போ கூட உங்களுக்கு ஆசை தெரியவே இல்லை. ஸ்னோ வேர்ல்ட் உணவு திருவிழா. சரி போனால் போதே கூட்டு வந்திருக்கோம். ஒரு காட்சி நம்ம ஊர்லேயே இருக்குல்ல. டிக்கெட் எடுத்துருக்கோம். எனக்கும் அண்ணனுக்கு மட்டும் எடுத்துருக்கோம். பசங்க ரெண்டுக்கு ஃப்ரீ. அவங்க உள்ள போகலாம். 80 ரூபா ஆச்சு. ஒரு டிக்கெட் 40 ரூபா. என்ன எவ்வளோ வந்தாச்சா? நம்ம ஊர்லேயே இவ்வளோ ஃபேமஸா? பாருங்க, கொஞ்சம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்னு நினச்சோம் நம்ம. அங்கே பாருங்க, நாளைக்கு தான் இருக்கு. அதுக்கு 40 ரூபா. 40 ரூபா உள்ளதான். 40 ரூபா உள்ள தனியாக காசு. உள்ள காசு கேட்பாங்க. ஆமாம், இப்போ ஒரு சில விளையாட்டு தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன விரும்பி வந்தோம், சாப்பாடு. அதுவும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் திருத்தவே முடியாது. என்னென்ன சாப்பாடு இருக்குதோ, என்னென்னலாம் விற்கிறாங்கன்றதை பார்ப்போம். முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போவோம். செம கூட்டம் பாருங்கள், ஏகப்பட்ட க்ரௌட் இருப்பாங்க. எடுத்தோட விளையாட கூட இல்லை. அதுக்குள்ள சாப்பாடு என்ன சாப்பாடு? முட்டை ஆம்லெட்டா? காடை காடையா? காடை
முடிச்சாச்சு இப்போவே. உள்ளே கூட போகல, இன்னும் ஒரு விளையாட்டு கூட விளையாடல. ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே காரம் மூட்டை தான். காரம் முட்டை 70 ரூபா, 5 முட்டை. இது 5 பீஸ் வரும். அது 5 பீஸ் வரும். செம கூட்டமா? இது என்னது? ஃபங்க்ஷனில் சாப்பிட்டேன். ஒரிஜினல் சாக்லேட் கொஞ்சம் அது எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி கசக்கு. சாக்லேட், ஒரிஜினல் சாக்லேட். ஒரு பீஸ் 30 ரூபா. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் 30 ரூபா. ஒரு பீஸ் வந்து 30 ரூபா. ஐயோ, ஏன்டா உனக்கு இதெல்லாம்? கூட 2 பிஸ்கெட் தான் 6 ரூபா கூட. அநியாயம் பண்ணல டேய். வாயிலேருந்து புகை வரதுக்காக நான் 60 ரூபா தரணுமா? ஐயோ, கட்சி சாப்பிடு அவ்வளோதான். அப்புறமா நல்லா இருக்கும் வீடு. ஒரு கோலா 40 ரூபா வாங்கிட்டு. ஹலோ, 40 ரூபாய். எங்க போறீங்க தேவனி? என்ன ரேட்? கோஸ்ட் ஹவுஸ். அப்புறம் 3D 3Dக்கா? பாருங்க பேருமா? பாருங்க நீங்களே. 3D கோஸ்ட் ஹவுஸ். சாத்தானின் வீடு. ஐயோ, 3D அப்புறம் கோஸ்ட் ஹவுஸ்
2 பேர் தான் போகிறோம், நாங்கள் போகல. ஒரு டிக்கெட்டு 40 ரூபா, உங்களுக்கு 80 ரூபா, இவருக்கு 80 ரூபா. வாங்கியாச்சு டிக்கெட்டு. பஸ் எது போக போகிறீங்க? 3D இல்ல கோஸ்ட் ஹவுஸே போயிடுறோம். கோஸ்ட் ஹவுஸா? சரி, இது காலியாச்சு பஸ், இது போங்க தான். ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. ஏப்பா உன்ன மாதிரி ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்குன்னு. அதான் இங்கே ஏகப்பட்ட கடைகள் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டுமே. உணவு கடல். ரூபாயா? என்னது? புளிக்கி. புளிக்கியா கலக்கியா? புளிக்கு சர்பத்து. புளிக்கு சர்பத்து நான் சாப்பிட்டதே இல்லைங்க சார், நான் இதே சாப்பிட்டதே இல்லை. 40 ரூபா. தட்டுறாங்க, உடையாத இருக்கு. புளிக்கு சர்பத்து லிச்சியா. சூப்பராக இருக்கு. அவங்க வந்து அடியன்னு அடிக்கிறாங்க, ஆனால் கண்ணா கிளாஸ் உடையவே இல்லை. ஆனால் அவங்க கீழே இருக்க தகரம் வந்து சொட்டையாயிடுச்சு. ஆனால் ஆமாம், தகரமே சொட்டையாகி போச்சு. ஆனால் கண்ணாடி கிளாஸ் உடையில. இதான் ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றேன். நன்னாரியா போட்டிருக்காங்க உள்ள. என்னது பிசுனா? நன்னாரி தான், நன்னாரி பிசுனு லிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கா? நிறைய ஃப்ளேவர் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பர். குடிச்சதே இல்லைல்ல? இருக்க குடிச்சதே இல்லை. குடிச்சதே இல்லை. அவர் 2 பேரையும் கோஸ்ட் ஹவுஸுக்கு உள்ள அனுப்பிச்சி விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அவ்வளோதான், வேற என்ன பண்ணுறது? கூட இருந்தால் கண்டிப்பாக நை 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 இதை வாங்கி கொடு அதை வாங்கி கூட கேட்டிருப்பாங்க. ஆ பசங்களை வந்து உள்ளே அனுப்பிச்சிட்டு நம்ம, ஏன்னா அவங்க வந்து ஐஸ்கிரீம் உரிஞ்சு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாமே கடைக்கன்னு காலி பண்ணிடுவோம் வரத்துக்குள்ளே. பனிக்காலம் இல்லை, பசங்க ஐஸ் ஒட்டு வராது. ஒரு ஐஸை வாங்கி எடுத்து போய் சாப்பிட்றோமா 2 பேர்? எல்லாத்தையும் டேஸ்ட் பார்ப்போம், அவ்வளோதான். நல்லா இல்லை, அப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. 30 தான். நான் 40 ரூபா இல்லை. 30 ரூபா. நான் 30 ரூபா, சாரி சார் 30 ரூபா தான். ஆனால் டேஸ்ட் நல்லா இல்லையே. புளிக்கு சர்பத் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது சொல்லிடாம சுத்தமாக இல்லை, சுத்தமாக இது கூலிங் இருக்கா அவ்வளோ, மற்றபடி இனிப்புலாம் ஒன்றும் இல்லை. வெறும் டெல்லி அப்பளத்துக்கு இவ்வளோ கூட்டம். ஸ்ப்ரிங்கு பொட்டேட்டோவா 60 ரூபாவா. பேர் தான் பானிபூரி, பேல்பூரி எல்லாம் போட்டிருக்காங்க. மசாலா, பாவ் பஜ்ஜி எல்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் பேல்பூரி மட்டும்தான் இருக்கான். அது என்ன ரைடு? டிராகன் ரைடு. கொலம்பஸ் ரைடு. கொலம்பஸ் ரைடு. அது செம்ம கியூ நிற்கிது. ஒரு ஆளுக்கு 70 ரூபா. அதுக்கும் கியூவு, டோக்கன் வாங்குறதுக்கும் கியூவு. இதுக்கு போகலான்னு பார்த்தா இதுவும் கியூ. என்ன சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு பொருள் கிடைக்குமா தான் நான் காசு மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதையும் கேன்சல் பண்ணி. பொட்டேட்டோ ரோல், ஸ்ப்ரிங் ரோல்
ஸ்ப்ரிங் ஆமாம் ஆமாம் ஸ்ப்ரிங் ரோல், அதாவது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. செம்ம கூட்டம், கிடைக்கவே இல்லை. பொட்டேட்டோ வந்து 60 ரூபா. ஆனால் காணும் போகல, அதனால கூட்டம் தான். அதனால பாருங்க, ஒரு ரைனாவே நிற்க வைக்க மாட்டாங்க. கண்ணாமண்ணா அனுப்புகிறாங்களே. அப்பா போலாம்ப்பா. ஆமாம் மொபைல் இவங்களுக்கே பிடிக்கல. சரி, வந்தோடனே என்ன பண்ணுவோம், இவங்க 2 பேரும் வந்து இந்த என்ன பண்ணீங்க, அதான் கோஸ்ட் ஹவுஸ். அப்படியா? எப்படி இருந்துச்சு அது? நல்லா வேலை மொக்கையா? வேஸ்ட்டு, காசு தான். அத பிளாஸ்டிக் சேர், உட்கார சேரை போட்டுட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டாங்க. பேப்பர் போடுறதும் அவுத்து பார்த்தா 2 ஒன்றா தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் பாதி தான் இருக்குது தியேட்டரு, அதை மீதி பாதியை காணும். அது கோஸ்ட் ஹவுஸ் போனால் அப்படி போகும்போது மாஸ்க் போடல எட்டி பார்க்குறாங்க. ஒருத்தவங்க அப்படி போகிறாங்க, நாங்கள் அப்படி போனால் ஐயோ போகிறாங்களா அப்படி சொல்லி பார்க்குறாங்க. பயமுத்ததே மறந்துடுறாங்க. அங்கே 2மே போர். சரி போதும், நம்ம ஊரில் ஒரு பொருட்காட்சி போட்டோம், வந்து பார்த்தோம். ஓகே, செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் இருக்கும். நாளைக்கெலாம் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும். 1 வாரம் போட்டிருக்காங்க. இப்போ வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம். நமக்கு அதான் லாக்கி, நமக்கு அதான் லாக்கி. வாங்க போவோம். கல்பாக்கம் பக்கத்துலேயே, நம்ம சர்க்கஸ் போன பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கல் வண்டி கடை ஈஸியார்லேயே இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், இங்கே கிளம்பி வந்துட்டோம். நமக்கு எது சரிப்பட்டு வரும், சாப்பிட்றதோ சரிப்பட்டு வரும். நம்ம வெளில நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இங்கே கல்பாக்கம் பக்கத்துலேயே கல் வண்டி கடை. போய் அண்ணன் போயிருக்காரு உள்ளே, என்னென்ன ரேட் இருக்குது போய் பார்க்கலான்ட்டு. இந்த சீட்டு காலி ஆகிடுச்சுன்னா இங்கேயே உட்காந்துடலாம் மெயின்லேயே அப்படி பார்க்குறாரு. என்னாச்சு? எல்லாமே இருக்கு. ஃப்ரை பண்ணி வேணுங்களா? நைஸ் 3 சிக்கன் ரைஸ் தானா? என்ன வேணும் உனக்கு? தோசை, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன், போட்டி, பீஃபு, புரோட்டா இல்லை. அப்புறம் எனக்கு தோசை, சிக்கன் கிரேவி, ஃப்ரைட் ரைஸ். உங்களுக்கு நாங்கள் போகிறீங்க நூடுல்ஸு, அப்புறம் தோசை, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, போட்டி போட்டி. இன்னும் அடிக்கிட்டே போகிறீங்க. அடுத்து ஆஃப் ஆயில் ஆம்லேட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடாடாடாடா, இது இப்போ தான் உணவு கடலா? அங்கே உணவு கடல் இல்லை, இங்கே தான் பிளேட் மேலே தான் இப்போ வரப்போகுது. இப்போ டேபிள் மேலே தான் உணவு கடலாக வரப்போகுது. அதே சிக்கனும் போட்டி சொல்லியிருக்காரு. ஆமாக்கா கொண்டு வரணும். தோசை தூள் நம்ம ஐட்டம் வந்துடுச்சு. போட்டு எடுத்துங்க. இந்தாங்க சூடா போட்டி, சிக்கன் கிரேவி,
நூடுல்ஸு ரைஸு தோசை ஒன்று ஃப்ரைட் சொல்லிடு. ரைஸ்ட்டு தோசை என்னங்க இதுக்கு சைட் டிஷ் அதான் இருக்குல்ல இல்ல அது இல்ல இதுக்கு சாம்பார் சட்னி இல்லை நாங்கள் இதை போட்டு சாப்பிடுவோம். ஓகேண்ணா தோசை, ஃப்ரைட் ரைஸ், ரோட்டி. யாராருக்கு என்னென்ன எடுத்துங்க? உங்களுக்கு என்னென்ன எடுத்துங்க? அப்புறம் வந்து தோசை ஒன்று தான் வந்துருக்கு. நான் அப்புறமா நாங்கள் சூடாக வாங்கிப்போம். சரி அப்புறம் தோசை அப்புறம் ரெண்டுமே சாப்பிடுவோம்னா கிரேவி விடுமா சிக்கன் அவங்களுக்கு கொடுத்துரு. நம்மளுக்கு சிக்கன் வேணாம், அவங்களுக்கு கொடுத்துரு சிக்கன். ரைஸ் எப்படின்னு பார்ப்போம். அட்டகாசமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உடம்புல தான் அவங்க கிட்ட இருந்து சின்ன பிடிங்கிட்டேன். அவ்வளோ நம்ம எங்கிட்ட பிடிப்போம் காசு இருக்குல்ல? எடுத்து வந்திருக்கேன். ஆசா சில்லி பீப் இருக்கு. சில்லி பீப் இதை போட்டு தரீங்களா? சரி சரி சரி. சூடு பண்ணி தருவீங்களா? சூடு பண்ணி தருவீங்களா? ரவா எப்படி இருக்கா? வாங்கிக்குவா. வாங்கிக்க வேண்டியதா வாங்கிக்கோ. ரவா பீச்சு. நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க 3 பேர். போட்டி இதை பாருங்க, போட்டி நான் தொட மாட்டேன். பீஃப் தொட மாட்டேன். சிக்கன் சாப்பிடுவேன், அது கூட 2 பீஸ் சாப்பிடுவேன். அது 2 பீஸ் தான் இருக்குது, 2 பீஸ் தான் சாப்பிடுவேன். வெளியே வந்தால் இவங்க பொண்ணு ஒரு ஆசுவாங்க. ஐயோ வைக்குமா வைக்குமா? சில்லி பீஃபா? பீஃப் தவாவா? ஏதோ ஒன்று. பீஃப் தவா. பீஃப் தவா கேட்டோன்னே வந்துச்சு. ஆனால் காசு கேட்டோன்னே வராது என்ன? நீ பொறுமையாவே இங்கே வந்துட்டு வா. முடிச்சாச்சு இந்த வேணி. அவங்க தோசை நம்ம எடுத்துப்போம். நான் சுடு சுடு வாங்கிக்கிறோம். சரி சுடு சுடு வாங்கிட்டோம். நம்ம சுடு சுடு வாங்கிக்கலாம். அவங்க ஆறி விடுறது சுட சுட சாப்பிட்டா அதிகமாக சாப்பிட முடியாது. தெரியலையே, சொல்கிறாங்க கேட்டுப்போம். போட்டி யாரும் இல்லையா? மட்டன் போட்டி மாஸ்டர் இருக்கு, யாருமே இல்லையா? இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஆடு நிறைய இருக்கு, ஆள் இல்லை. நீ தோசை வந்துச்சு, நம்மளுக்கு கூட கூட வந்துச்சுடா. எங்கே பக்கம் விட்டுட்டாங்களே. சீக்கிரம் சாப்பிட்டா உங்களுக்கு, சீக்கிரம் சாப்பிட்டா உங்களுக்கு. நாங்கள் காலி பண்ணிட்டு அங்கே வந்துட்டோம். உங்களுக்கு ஆட்டோ எடுக்கணுமா? தோசை ரைஸ் மட்டும் தானே இருக்கு. நூடுல்ஸ் இல்லையா? மாஸ்டர் நூடுல்ஸ் இருக்கா? எத்தனை இது? எங்கே சாப்பிட்றாங்க? பீஃபு எக்கு தாங்க, சிக்கன் இல்லை. சிக்கன் இல்லையா? நம்மளே டெஸ்டிங் பார்ப்பேன். அப்புறம்
நவகரியா இருக்கும். அட பாவீங்களா, கொஞ்சம் லேட் ஆனால் எல்லாமே காலி பண்ணுறாங்களே. வெங்காயம் வந்துருக்காங்க. ரெண்டு நாள் ஆகும் சொல்ல. வீட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் ஊற்றிக்க. பாருங்க, தோசை வாங்க பத்தாம கல் தோசை வேறு வாங்கியிருக்காங்க. அப்புறம் மாதிரி ஆம்லெட் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது பத்தலைன்னா வீட்டு சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடு இருக்குது, அதோட சாப்பிடுவாங்க. 4 முட்டை தோசை. என்னத்தான் பண்ணுறது? காலி பண்ணல, எல்லாத்தையும் காலி பண்ணுவோம்ல. வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு கல் தோசை வேறு, ஒரு ஆம்லெட் வேறு, அது பத்தலைன்னா சாப்பாடா? என்னடா முடிஞ்சுதா வந்து? ஓகே, தேங்க்ஸ் சார். கடைசி ஆம்லெட். அப்போ இவ்வளோ சாப்பிட்றது கடைசி இல்லை, முதல். சாப்பிட்டா லாஸ்ட்டில் ஆம்லெட் ஆஃப் ஆகி சாப்பிடலாம். என்ன ஜீர்ணாவாதா? ஃபைனல் டச். என்ன ஜீர்ணாவாதில் அவ்வளோதான், பில்லுக்கு வந்தாச்சு. ஒரு சிக்கனு, ஒரு போட்டி, ஒரு போட்டி, ஒரு சிக்கன் ஃப்ரை, ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிக்கன் நூடல்ஸு, 2 தோசை, ஒரு ஜவாதி, ஒரு கல் தோசை, ஒரு ஆம்லெட். உங்களுக்கு ஆசை இவ்வளோ சாப்பிட்டு வரையும் 610 தான். எல்லாம் நல்லா இருக்கு.